வைகுண்டபதையே நமஹ. ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தில் வீணா வேணு வாத்தியங்கள் பல்வேறு கூறப்பட்டுள்ளன. அதில் பேரி தாட்டனம் எனும் காரியக்கிரமம் பிரம்மோற்சவத்தில் முக்கியமாக செய்ய வேண்டும். அதற்கு தேவதா ஆஹ்வானம், பல்வேறு தேவதைகளை நாம் எம்பெருமான் உற்சவத்தை முன்னிட்டு ஆஹ்வானம் செய்வதற்காக பாத்ம சம்ஹிதை முதலான அனைத்து சம்ஹிதைகளிலும் கூறப்பட்டுள்ளன. அதில் காஹல சங்க சமதல படஹ ஹரித்ரக தாளமிதம் என்று சம்ஹிதையில் கூறுகிறார். காஹலம், சங்கம், பேரி, துந்துபி என பல்வேறு வாத்தியங்கள் ஸ்ரீ பாஞ்சராத்திராகமத்தில் கூறப்பட்டுள்ளன. அவை பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு விதமாக வாசிக்கப்பட்டன. ஆனால் காலத்தின் கோலத்தினாலும் அவை சற்று மாறிவிட்டன. தற்பொழுது நாம் வெங்கடாபுரம் ஸ்ரீபூமி நாளைக்கா சமேத ஸ்ரீ காரண கரிவரதராஜ பெருமாள் சன்னதியில் தற்பொழுது பெருமுயற்சியினால் இந்த வாத்தியங்கள் அனைத்தும் மீண்டும் புனருத்தாரணம் செய்யப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த சமயத்தில் நாம் இங்கே கிங்கரர்கள், அப்படி என்றால் எதை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு தான் கிங்கரர்கள் என்று பெயர். கைங்கரியம் செய்வதற்காக எப்பொழுதும் தயார் நிலையில் இருந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், கிம் கரோதி இது கிங்கரஹா, என்ன செய்ய வேண்டும், நீங்க என்னன்னு சொல்லுங்க, நாங்க செய்யறோம், தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிங்கரர்கள். இவர்களுக்கு வயதே கிடையாது. இங்கே இருப்பவர்கள் அனைவரும் ஸ்கூல் படித்துக் கொண்டு, ஒரு +1 படித்துக் கொண்டு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பசங்க. இவர்கள் அனைவரும் எம்பெருமானுக்காக எப்பொழுதும் கைங்கரியம் தொண்டு செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கிங்கரர்கள் வாசிக்க நாம் இதை எம்பெருமானை முன்னிட்டு தற்பொழுது கேட்க இருக்கிறோம். இதற்கு முன்பாக ஒவ்வொருவரும் தனித்தனியாக நமக்கு வாசித்து காட்டுவார்கள். ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. தம்பி, உங்க திருநாமம்? என் பெயர் காக்குத்தன். காக்குத்தன். நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். 5ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. என்ன வாத்தியம் வாசிக்க போறீங்க? திருச்சங்கம். திருச்சங்கம் வாசிங்க. சூப்பர். வைகுண்டபதையே நமஹ. உங்க நாமம்? நான் ஆதிஷ். ஆதிஷ். எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். 6ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. என்ன வாத்தியம்? சேமக்கலம். வாசிக்கலாமா? வாசிங்க. ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. தம்பி, உங்க திருநாமம்? என் பெயர் அழகிய மணவாளன். அழகிய மணவாளன், நல்ல பெயர். எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 7ஆம் வகுப்பு. 7ஆம் வகுப்பு. வாத்தியம் பெயர்? தாளம். தாளம். வாசிக்கலாமா? வாசிங்க. நன்றி, நல்லா வாசிங்க. ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. தம்பி, உங்க திருநாமம்? என் பேர் அபினிவாஸ். அபினிவாஸ். எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். 11ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. வாத்தியம் பெயர்? எக்காலம். எக்காலம். வாசிக்கலாமா? வாசிங்க. தம்பி, உங்க திருநாமம்? விலக்ஷண நம்பி. விலக்ஷண நம்பி. பேரே அருமையா இருக்கு. எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 8ஆம் வகுப்பு. என்ன வாத்தியம் வாசிக்க போறீங்க? சுத்தாரி. வாசிங்க.
இந்த வாத்தியம் பெயர் சக்கரவாத்தியம். சக்கரவாத்தியம். இதை இப்ப வாசிச்சு காட்டலாமா? பொறுமையா எடுத்துக்கோங்க, வாசிங்க. பிரமாதம், அருமையா வாசிச்சீங்க. நல்லா கைங்கரியம் பண்ணுங்க. ஸ்ரீ வைகுண்ட பதையே நமஹ. உங்க திருநாமம்? முகேஷ். முகேஷ். எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 8ஆம் வகுப்பு. 8ஆம் வகுப்பு. வாத்தியம் பெயர்? பெரிய வாத்தியம். பெரிய வாத்தியம். வாசிக்கலாமா? வாசிங்க. தற்பொழுது நம்முடைய இந்த கிங்கரர்கள் எனக்கூடிய சின்ன வடுக்கள் எம்பெருமானுக்காக இவை அனைத்தையும் ஒரே சமயத்தில் வாசிக்க இருக்கிறார்கள். நாம் எம்பெருமானை முன்னிட்டு நாமும் இதை செவிமடுப்போமாக. ரொம்ப அருமையா வாசிச்சீங்க, நன்றி. இவர்கள் அனைவருக்கும் எம்பெருமானுடைய பரிபூர்ண கிருபையும் எம்பெருமானாருடைய பரிபூர்ண கிருபையும் பெறுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீ வைகுண்ட பதையே நமஹ.